டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் ஜாப் வாங்கணுங்கிறது என்னோடய எய்மு. நான் ஆனால் ஒரு பிகினர். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்னலாம் தேவைப்படும் அப்படிங்கிற கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஃபியூனிக்ஸ் வெற்றி கூட்டம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் எழுதுறதுல நான் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன், இல்லை இப்போ தான் போய் முடிச்சுட்டு இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலான்னு நினைக்கேன். நான் ஒரு பிகினர், எனக்கு என்ன பண்ணணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா அவங்களுக்கான வீடியோ தான் இது. பிகினர்ஸ்க்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே என்ன எக்ஸாம் எழுத போகிறேன், குரூப் 1ஆ, குரூப் 2ஆ, இல்லை குரூப் 4ஆ அப்படிங்கிறத முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ எந்த எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு வேலை என்ன அப்படின்னா, சிலபஸ், அந்த எக்ஸாமுக்கான சிலபஸை டவுன்லோட் போட்டு பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுக்கணும். மேக்ஸிமம் ஃபோனில் பார்க்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு கையில் பிரிண்ட் அவுட் எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுட்டு சிலபஸை பொறுமையாக ஃபஸ்ட்டு முதல்ல வாசிக்கணும். இதெல்லாமே நான் யூஸ் பண்ண டெக்னிக்ஸு. நான் ஸ்டார்டிங்கில் நான் இப்படி தான் பண்ணேன். அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ சிலபஸை பொறுமையாக ஒரு 2 தடவை 3 தடவை என்ன பண்ணணும் அப்படின்னா வாசிக்கணும். இந்த சிலபஸ் நமக்கு ஓகேவா, இதில் நமக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்னென்னலாம் இருக்குது, பிடிக்காத சப்ஜெக்ட், அதாவது நமக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற சப்ஜெக்ட்டு, நமக்கு வராத சப்ஜெக்ட்டு, நமக்கு ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். அனலைஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ நமக்கு அதில் பிடிச்ச சப்ஜெக்ட்னு இருக்கும், நமக்கு டக்கு டக்குன்னு வர்ற நல்லா ஈஸியாக இருக்கிற சப்ஜெக்ட்னு இருக்கும், நமக்கு கஷ்டமாக இருக்கிற சப்ஜெக்ட்னு இருக்கும். நமக்கு ஈஸியாக இருக்கிற சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ வெயிட்டேஜ், எவ்வளோ கொஷின்ஸ் வருது, நமக்கு கஷ்டமாக இருக்கிற சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வருது, நம்ம எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிகமாக டைம் கொடுக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு சிலபஸை முடிஞ்சளவு ஒரு 10-15 தடவை வாசித்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், அதாவது மெமரி பண்ணி வச்சுக்கணும். நமக்கு டக்குன்னு இப்போ புக்கில் படிக்கும் அப்படின்னா இந்த சிலபஸ் நமக்கு, அதாவது இந்த டாபிக் நமக்கு சிலபஸில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்ல தெரியணும். அந்த அளவுக்கு நம்ம சிலபஸை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா மெமரி பண்ணி வச்சுக்கணும். அதுக்காக உட்காந்து அதையே படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 10-15 தடவை நம்ம ரீட் பண்ணாலே அது சிலபஸில் அந்த டாபிக் இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரிஞ்சிடும், நமக்கு மெமரி ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிலபஸை பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது புக்ஸு, அதுக்கு தேவைப்படுற புக்ஸை கலெக்ட் பண்ணணும். அந்த புக்ஸ் என்னென்ன புக்ஸு தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்து அந்த புக்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம கையில் வச்சுக்கணும். அதை மேக்ஸிமம் பிடிஎஃபை அவாய்ட் பண்ணிவிட்டு கையிலேயே புக் வச்சு படிக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம ஃபோனில் அப்படிங்கும்போது அவ்வளோ உன்னிப்பாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்க மாட்டோம், டிஸ்ட்ராக்ஷன் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கையில் புக் இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு இன்னும் கொஞ்சம் படிக்கிற டைமை இன்க்ரீஸ் பண்ணும், டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் கொஞ்சம் படிக்கலாம். அது ஒன்று. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸை பிரிண்ட் அவுட் போட்டு டவுன்லோட் போட்டு கையில் வச்சுக்கிறது. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது தேவைப்படுற புக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது. சரி, இப்போ 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியது. 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு அட்லீஸ்ட் 2 இயர்ஸ், லாஸ்ட்டு 2 இயர்ஸு அந்த குரூப் நம்ம என்ன எக்ஸாம் எழுத போகிறோமோ அந்த எக்ஸாமில் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ளஸ் அந்த வருஷம் நடந்த எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் டவுன்லோட் போட்டு முடிஞ்சளவு கையில் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிறது பெட்ரு. ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஷினை டவுன்லோட் போட்டு கையில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம சிலபஸ் பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக புக்கில் படிக்க போகக்கூடாது. இப்போ படிக்க போனோம் அப்படின்னா நமக்கு டைம் ரொம்ப எடுக்கும். எந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்காங்க அப்படிங்கிறது இப்போ கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்தெந்த டாப்பிக்லேருந்து கன்ஃபார்ம் கொஷின் வரும், அதாவது ஒரு எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டாப்பிக்லேருந்து கன்ஃபார்ம் கொஷின் வரும். அந்த மாதிரி இதை நம்ம எதை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும்னா, நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். நம்ம இப்போ டவுன்லோட் போட்டு புக்கை கலெக்ட் பண்ணிட்டு உடனே படிக்க ஆரம்பிச்சிடக்கூடாது. ப்ரீவியஸ் இயர் கொஷினை கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். இப்போ நமக்கு அனலைஸ் பண்ண தெரில அப்படின்னா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதில் எங்கேருந்து புக் ப்ரூஃபோடு கொடுத்துருக்காங்க, இந்த எக்ஸாமில் இந்த கொஷின் இந்த பேஜ்லேருந்து தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி புக் ப்ரூஃபோடு கொடுத்துருக்காங்க. அதை கூட நம்ம பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நான் கொஷின் பேப்பரே பார்த்துக்குவேன் அப்படின்னா ஓகே. அந்த கொஷின் பேப்பரை வச்சு அனலைஸ் பண்ணி எந்த டாப்பிக்கு வட்ட இம்பார்ட்டன்ஸ்
கொடுக்காங்க, அதிக இம்பார்ட்டன்ஸான டாபிக் இப்போ எக்கனாமிக்ஸ்லேயும் சரி பாலிட்டிலையும் சரி ஒரு சில டாப்பிக்லேருந்து இயர்லி ஒன்ஸு ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் என்ன, அப்போ நம்ம அதுக்கெலாம் கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக பண்ணி படிக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த 3 ஸ்டெப்பை தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும். ஃபஸ்ட்டு சிலபஸை டவுன்லோட் போட்டு கையில் பிரிண்ட் அவுட்டாக எடுத்து வச்சுக்கிறது. 2வது அதுக்கு தேவைப்படுற புக்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது. 3வது ப்ரீவியஸ் இயர் கொஷின் மினிமம் லாஸ்ட்டு 2 இயர்ஸ் கொஷினை வந்து நம்ம கையில் வச்சுக்கிறது. இதுதான் பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது. நான் பிகினராக இருக்கும்போது இந்த விஷயத்தை தான் பண்ணேன். இதை பண்ணாலே நமக்கு அந்த நம்ம என்ன எக்ஸாம் எழுத போகிறோமோ அந்த எக்ஸாம் பற்றின புரிதல் நமக்கு கிடச்சிரும். அந்த எக்ஸாம் பற்றின புரிதல் நமக்கு கிடச்சிருச்சுனாலே இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ், எவ்வளோ போட்டி இருந்தாலும் கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். அதை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.